புனித்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கின்றோம், சிறப்பு நேர்காணல் பகுதி. இந்த சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு நாங்கள் இப்பொழுதும் ஒரு விசேட அதிதியை அழைத்து வந்து அவரிடமிருந்து ஒரு விசேட தகவல்கள் அல்லது விசேட செய்திகளை நாங்கள் சமூகமயப்படுத்துவது வழக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றும் விசேட அதிதி ஒருவர் கலையகம் வந்திருக்கின்றார். இந்த தொடர்பாடல் என்பது மனித சமுதாயத்தில் அல்லது மனிதனுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆரம்ப கட்டத்தில் தொடர்பாடல் மிகவும் பலவீனமாக காணப்பட்டது, அல்லது எமது சக்திக்குட்பட்ட வகையில் அந்த தொடர்பாடல் இருந்தது. ஒரு புகையை எழுப்பி அந்த புகையை பார்த்து இன்னொருவர் நாம் ஏதேனும் ஒரு செய்தியை பரிமாறுகின்றோம் என்ற ஒரு விடயத்தை தெரிந்து கொண்டு அவர் நமக்கு உதவி செய்யலாம் அல்லது நம்மளுடைய சைகைக்கு அவருடைய பிரதிபலிப்பை வழிகாட்டலாம். அவ்வாறு இருந்த தொடர்பாடல் காலப்போக்கில் படிப்படியாக முன்னேறி இப்பொழுது நவீன தொடர்பாடல் ஒரு சாதனங்கள் வளர்ச்சி அடைந்து இவ்வாறு இந்த மனிதர்களுக்கு இடையிலான தொடர்பாடல் விருத்தியடைந்து வந்திருக்கின்றது. இது விஞ்ஞான ரீதியாக அல்லது தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இந்த தொடர்பாடலை நாங்கள் இவ்வாறு ஒரு வரையறைக்குள் வகுத்தாலும் கூட சில தொடர்பாடல்கள், இன்னும் தொடர்பாடல் சாதனங்கள் என்னதான் நவீனமயமாகினாலும் கூட இந்த தொடர்பாடல் என்பது இரண்டு மனிதர்களுக்கு இடையிலான அல்லது ஒரு குழுக்களுக்கு இடையிலான தொடர்பாடல் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இது பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் மிக மிக முக்கியத்துவமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. குறிப்பாக ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலான தொடர்பாடல் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த தொடர்பாடல் ஏன் முக்கியமாகிறது, அதன் முக்கியத்துவம் என்ன என்ற பல விடயங்கள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக ஆராயவிருக்கின்றோம். அது ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்க போகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் எமது கலையகம் வந்திருக்கின்றார் விசேட அதிதியாக தர்கா நகர் தேசிய கல்வியற் கல்லூரியின் உப பீடாதிபதி வி கணேஸ்வரன் ஐயா வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆமாம், இன்று நாங்கள் கூறியிருந்தோம் பல்வேறு விடயங்கள் குறித்து பேசப் போகின்றோம் என்று. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடர்பாடல் முறையிலிருந்து வருவோம். இந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலான தொடர்பாடல் ஏன் அவசியப்படுகிறது, அது இந்த கல்வி சமூகத்தில் அதாவது மாணவருடைய கல்வி வளர்ச்சியில் எவ்வாறான ஒரு தாக்கத்தை செலுத்துகிறது? மொழி வரலாற்றிலே தொடர்பாடல் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆரம்பத்திலே மனிதன் சைகை மொழியிலே பேச வழிக்கிட்டான். அதன் பின்னர் அவன் தனக்கான ஒரு மொழியை உருவாக்கி விலங்கு மொழிக்கும் மனித மொழிக்கும் இடையிலான வேறுபாடுகளை உருவாக்கி தனக்கென்று ஒரு தூய மொழியை உருவாக்கி கொண்டது பின்னர் தான் மனிதன் ஒரு புதிய பிறப்பை எடுக்கின்றான். பாடசாலை கல்வியை பொறுத்தளவில் ஆசிரியர் மாணவர்கள் தொடர்பாடல் மிகவும் வினைத்திறனாக இருக்க வேண்டும். கல்வி புலத்திலே மொழி என்பது மிகவும் முக்கியமானது. மொழி மூலமான தொடர்பாடல் தான் அறிவு கட்டமைப்புக்குள்ளே ஒவ்வொரு மாணவனுக்கும் எது தேவையோ அதை புகுத்தி விடுகிறது. எனவே அறிவு சார்ந்த வளர்ச்சியிலே மாணவர்களுக்கு தொடர்பாடல் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதுவும் ஆசிரியர் மாணவருக்கான தொடர்பாடலில் மிகவும் முக்கியமானது. கலைத்திட்டத்தை கொண்டு செல்லுகின்ற போது ஆசிரியருக்கும் மாணவருக்குமான தொடர்பாடல் மிக முக்கியமானதாக இருக்கிறதுனால்தான் வினைத்திறனான கற்றல் ஒன்று வகுப்பறையில் நிகழும். அந்த நிகழ்வைத்தான் இன்றைய கல்வி உலகம் எதிர்பார்க்கிறது. எனவே ஒரு வினைத்திறனான தொடர்பாடல் தான் ஒரு மாணவனை ஆரோக்கியமான கற்றலுக்குள் கொண்டு செல்லும். சரி, இந்த வினைத்திறனான ஒரு தொடர்பாடல் ஆரோக்கியமான கல்வித்துறைக்கு இட்டு செல்லும். இந்த வினைத்திறன் அற்ற அல்லது இந்த தொடர்பாடல் முறையில் ஏதேனும் அந்த சங்கிலியில் பாதிப்பு ஏற்பட்டால் என்னென்ன எதிர்விளைவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும்? இன்றைய கல்வித்துறையை பொறுத்தளவிலே தொடர்பாடல் கட்டமைப்பு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான தொடர்பாடல்களிலே பிரதேச கிளைமொழிகளும் சமூக கிளைமொழிகளும் செல்வாக்கு செலுத்துகின்றன. இந்த கிளைமொழிகளினுடைய செல்வாக்கு அவர்கள் ஆசிரியர்களுடைய பிரதேச ரீதியான மொழிகள் சில வேளைகளிலே தேசிய பாட அலகுகளுக்குள்ளே ஒரு பொதுவான மொழி ஒன்று காணப்படுகிறது. அந்த பொது மொழிக்கும் பிரதேச மொழிகளுக்கும் இடையிலான சில சலனங்கள் ஏற்படுவதனால் கற்றலின் உச்சமட்ட அடைவை மாணவர்கள் எடுத்து செல்ல முடியாமல் திண்டாடுகிறார்கள். இதனால் எந்த நாளும் ஒரு மொழி அமைப்பானது பிரதேச ரீதியான மாணவர்களுக்கு அந்த பிரதேச ரீதியான ஆசிரியர்களுடைய மொழி பாசை கையளிப்பு தான் மிகவும் சிறந்ததாக இருக்கும். இவ்வாறான நீங்கள் ஒரு பீடாதிபதியாக இருக்கின்றீர்கள். அதே போல் ஆசிரியர்களுக்கு ஒரு மாணவர்களுக்கான தொடர்பாடலை வழங்குவதற்கு ஆசிரியர்களுக்கு ஒரு ஆலோசகராகவும் இருக்கின்றீர்கள்.
இவ்வாறான முரண்பாடுகள் இவ்வாறான சிக்கல்களை சில சமயம் தவிர்க்க முடியாத சூழலும் இருக்கின்றது. ஏனென்றால் இலங்கையின் கல்வி கட்டமைப்பில் அவ்வாறான வளப்பற்றாக்குறை மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இவ்வாறான சிக்கல்கள் எதிர்கொள்கின்றோம். இதனை எந்த வகையில் நீங்கள் சமாளிக்கலாம் அல்லது தீர்க்கலாம்? இப்போ ஆசிரியர்களை பொறுத்தளவிலே அவர்களுக்கான பயிற்சி நெறியானது ஒரு தேசிய மட்டத்திலே தான் நடைபெறுகின்றது. அந்த தேசிய மட்டத்திலே தேசிய பரீட்சைகள் தான் அதுவற்றை தீர்மானிக்கின்றன. அந்த தேசிய மட்டத்திலே பயிற்றுவிக்கப்படுகின்ற ஆசிரியர்கள் தாம் எந்த பிரதேச ரீதியான செல்வாக்குகளையும் உள்வாங்காமல் பொதுவான ஒரு மொழியிலே மாணவர்களுக்கு வகுப்பறை பாட கலைத்திட்டங்களில் உள்ளடக்கப்பட்ட மொழிகளுக்கூடாக நியம மொழிகளுக்கூடாக பாடங்களை கையளிக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை எங்களுக்கு எதிர்கொள்வது குறைவாக இருக்கும். உண்மையில் இது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. தொலைக்காட்சி அல்லது வானொலிகளிலும் கூட இந்த சிக்கல்கள் இருக்கின்றது. பிரதேச ரீதியான அந்த மொழி பிரயோகம் அங்கு செல்வாக்கு செலுத்தும் பொழுது அந்த ரசிகர்களுக்காக இருந்தாலும் மண் வாசனை பேச்சு என்று சொல்லுவாங்க. மண் வாசனை பேச்சு குழந்தைகள் எந்த பிரதேசமோ அந்த பிரதேசத்து சொற்களுக்கு செல்வாக்கு இருக்கின்றது. அந்த எங்களோட கிளை மொழிகளை பொறுத்தளவில் என்றாலும் சமூக மொழிகள் என்றாலும் பிரதேச வழக்குகள் என்றாலும் அவைகள் தான் இன்றைக்கு கூடிய செல்வாக்கு செலுத்துகிறது. இப்ப கிழக்கு பகுதியிலே இருக்கிறவருடைய பேச்சு வழக்குக்கும் வடக்கு பகுதியிலே இருக்கிற பேச்சு வழக்குக்கும் தென் பகுதியில் இருக்கிற பேச்சு வழக்குக்கும் இடையில வித்தியாசம் வேறுபாடுகள். ஆசிரியர் நியமனங்கள் அப்படி அல்ல. நியமனங்கள் கூடுதலாக தென்பகுதி ஒரு ஆளுக்கு வடக்கு பகுதிக்கு நியமனம் கிடைக்கலாம், வடபகுதி ஒரு ஆளுக்கு தென்பகுதியில் நியமனம் கிடைக்கலாம். அப்படியான பொழுது அந்த பிரதேச மொழிகளினுடைய செல்வாக்கு சில நேரம் கற்றலிலே ஒரு தாக்கத்தை விளைவிக்கும். இப்பொழுது நீங்கள் சொன்னது போல வடக்கில் உள்ளவர்களுக்கு தெற்கில் ஒரு நியமனம் கிடைக்கலாம். அப்பொழுது அந்த ஆசிரியர்கள் தன்னை அந்த சூழ்நிலைக்கு எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர்கள் தன்னை இந்த வகையில் அர்ப்பணிக்க வேண்டும் இதற்கு தயாராவதற்கு? டார்வினுடைய பரிணாம கொள்கைகளை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு உயிரியும் தன் சூழலுக்கு ஏற்ற விதத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப வாழுகின்ற பொழுது அப்ப நாங்கள் எந்த பிரதேசத்துக்கான கல்வி மொழியை கற்பிக்க போகின்றோமோ அதை அந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நான் குறிப்பாக நீண்ட காலம் ஸ்ரீபாத தேசிய கல்வியியல் கல்லூரியிலே இருந்த பொழுது அந்த அனுபவத்தை நான் அனுபவித்திருந்தேன். ஏனென்றால் அந்த பிரதேசத்துக்கு ஏற்ற விதத்திலே மொழியிலே நான் கையாள வேண்டும், அப்படி கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு என்னிடம் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் எனக்கு விளங்கியது இந்த கல்வித்துறையை பொறுத்தளவிலே பிரதேச மொழிகளினுடைய செல்வாக்கு மிக மிக முக்கியமானது. அந்த பிரதேசத்துக்கு அந்த விடயத்தை அந்த மொழிகளிலே சொல்லுகின்ற பொழுதுதான் குழந்தைக்கு அந்த கல்வி அறிவு எட்டப்படும். இல்லாட்டி அதில் ஒரு பெரிய ஒரு கேள்வி அடையாளமாகத்தான் போய்விடும். சில உண்மையில் சில மொழிகள் பிரதேச வழக்குகளில் உள்ள சொற்களின் அர்த்தங்கள் கூட மாறுபடலாம். அது நியம மொழிக்கும் பிரதேச வழக்கு சொற்களுக்கும் இடையிலே வேறுபாடுகள் இருக்கிறது. அவைகள் மிகவும் சில நியம மொழிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் பிரதேச வழக்குகள் சொற்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் இருக்கலாம். ஆகவே இந்த பிரதேச மொழி என்பது மிக முக்கியமானது. இந்த மண்வாசனை இலக்கியங்களிலே எடுத்து பார்த்தால் மண்வாசனை மொழிகள் போல பிரதேச மொழி ஆசிரியருக்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டுக்கு நாங்கள் எங்களுடைய அந்த கச்சிங் ஏரியா, அதாவது எங்களுடைய வருகின்ற அந்த சூழலில் உள்ள மாணவர்கள் அந்த பிரதேச மொழியைத்தான் பேச போகிறார். அவர்களுக்கு அந்த பிரதேச மொழியினூடாகத்தான் கற்றல் செயற்பாடு நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் வினைத்திறனாக இருக்காங்க. சரி, இப்பொழுது இந்த மொழி பயன்பாடு தொடர்பிலான ஒரு பிரச்சனையினை கண்டோம். இப்பொழுது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது ஒரு பிரச்சனையினை கண்டோம். இதனை தவிரவும் இந்த ஆசிரியர்கள் அல்லது மாணவர்களுக்கு இடையிலான தொடர்பாடலில் நீங்கள் அவதானித்த அவதானிப்புகளின்படி வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன? இன்றைய மொழி ரீதியான கற்றல் செயற்பாடுகளிலே நாங்கள் நீண்டகால அனுபவம் கொண்ட நாங்கள் அந்த மொழி ரீதியான மாணவர்களுக்கு நாங்கள் கையளிக்கின்ற பொழுது மாணவர்கள் எல்லாமே பரீட்சைக்கு தங்களை தயார்படுத்துவதற்காக மொழியினுடைய சில இலக்கியங்களை மட்டும் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இலக்கியங்கள் என்பது வாழ்க்கைக்கு, மொழி என்பது அவனுடைய நீண்டகால வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. அந்த நீண்டகால வாழ்க்கைக்கு தேவையான தேடலை மொழியினூடாக அறிவது குறைவு. இன்று சாதாரண பரீட்சையை எடுத்துக்கொண்டால் என்ன, உயர்தர பரீட்சைகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்புகளை மட்டும்தான் வினாக்கள் கேட்கப்படுகின்றன, அந்த இலக்கிய பகுதிகள் மட்டும்தான். ஆனால் அந்த இலக்கிய பகுதியினுடைய பெரிய ஒரு பரப்பை மாணவர்கள் தேடுவது கிடையாது.
அதை தேடுவதனூடாக எத்தனையோ மொழி களஞ்சியத்தை அவர்களுக்குள்ளே வளர்த்து கொள்ளலாம். இப்போ உதாரணமாக சாண்டில்யனுடைய கடல்புறா என்கின்ற நாவல் ஒரு நிறைய மொழி பொக்கிஷம், நிறைய விடயங்கள், புதிய புதிய சொற்கள் எல்லாம் அதிலே இருக்கிறது. அத்தகைய புதிய சொற்கள் திரி சொற்கள் என்று சொல்லுவார்கள். அத்தகைய சொற்களை எல்லாம் குழந்தைகள் கையாளுவது கிடையாது. மொழியை பொறுத்தளவிலே குறிப்பிட்ட ஒரு பரப்புக்குள்ளே உள்ள சொற்களை மட்டும்தான் இன்று கையாளுகிறார்கள். இதை மட்டுமே அவர்கள் பரீட்சையிலே எழுதினால் போதும் என்ற உணர்வு மட்டும்தான். அப்போ பரீட்சைக்காக மொழியை கற்கின்ற அந்த நிலை மாறி தங்களுடைய வாழ்க்கை தேவைக்கு ஏற்ற விதத்திலே மொழியை கற்கின்ற ஒரு நிலை எங்களுடைய சமுதாயத்தில் ஏற்படுமான சொன்னால் மொழியாலே நாங்கள் ஒரு உயர்ந்த மட்டத்தை எட்டிவிட முடியும். உண்மையில் அது ஒரு உண்மையான ஒரு கூற்று, ஆழமான ஒரு கூற்று. உண்மையில் அது குறித்த ஆழமாக சிந்தித்தால் நிச்சயமாக அது பிரதிபலனை எதிர்பார்க்கலாம். சரி ஐயா, அடுத்த இந்த 21ஆம் நூற்றாண்டில் கல்வி முறை, இலங்கையில் கல்வி முறை எதுவாக இருக்க போகிறது இருக்கும்? 21ஆம் நூற்றாண்டு கல்வி முறையானது நாங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு இன்று உலகத்திலே கல்வித்துறையானது மாற்றம் மிகவும் உச்ச வேகமாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது அறிவு பொருளாதாரத்தை எவ்வாறு தனி மனிதர்கள் அறிவு பொருளாதாரத்தை உள்வாங்கி அந்த அறிவு பொருளாதாரத்துக்காக நாட்டினுடைய தேசிய வளர்ச்சிக்கு எவ்வாறு பங்களிக்கலாம் என்ற நிலையில் உலகத்தின் கல்வி முறைமைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன. அதற்கு ஏற்ற விதத்திலும் எங்களுடைய நாட்டிலும் சில கல்வி முறைமைகளில் மாற்றங்கள் எதிர்வரும் காலங்களில் ஏற்பட போகின்றது. அந்த மாற்றங்கள் உலக ரீதியான ஒரு சமுதாயத்திலே, கல்வி சமுதாயத்திலே நாங்களும் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது என்று கல்வித்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். ஆனாலும் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பை பொறுத்தளவில் அந்தளவு தூரத்துக்கு எங்களால் எட்ட முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் அறிவு பொருளாதாரத்திலே டிஜிட்டல் குடியுரிமையை எடுத்து நோக்கினால் என்ன, மாணவர்களுடைய ஒவ்வொரு துறை சார்ந்த அறிவுக்குமான தளங்கள் எந்த அளவு தூரம் எங்களுடைய விரிவுபடுத்தப்படுகிறது என்றதை எடுத்து நோக்கினால் என்ன, அந்த அளவுக்கு எங்களுடைய நாட்டிலே முன்னேற்றத்தினுடைய நாங்கள் சில வேளையிலே முயல் போல ஓட முடியாது, ஆமை மாதிரி ஓடி உச்சத்துக்கு போய் தொட்டு விடலாம். ஆமையும் முயலும் போட்டியில் ஆமைதானே வென்றது. அதுபோல நாங்கள் எங்களுடைய துறையையும் அந்த அளவுக்கு வளரலாம். அதுக்கு நாங்கள் உண்மையிலே ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு தான் இவை எல்லாவற்றையும் மாணவர்களிடையே கொண்டு போய் சேர்க்கும். 21ஆம் நூற்றாண்டு சவால் நிறைந்த உலகத்திற்கு எங்களுடைய மாணவர்களை தயார்படுத்துவதில் எந்த சவால்கள் எங்களிடம் இருந்தாலும் ஆசிரியர்களிடம் இருக்கின்ற அர்ப்பணிப்பு உண்மையில் கொண்டு செல்லும். இந்த கோவிட்-19 காலத்தை பொறுத்தளவிலே எங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் இந்த Zoom என்கின்ற தொழில்நுட்பத்தினூடாக கற்பித்தார்கள். அதனால் பெருந்தொகையான மாணவர்களுக்கு கல்வி வெற்றிடம் ஏற்படவில்லை, கல்வி அறிவை பெற்றுக்கொள்வதற்கான வெற்றிடம் ஏற்படவில்லை. அப்போ அதே போல இது இனி வரும் காலங்களிலும் 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற விதத்திலும் அறிவு பொருளாதாரத்துக்கு ஏற்ற விதத்திலும் டிஜிட்டல் குடியுரிமைக்கு ஏற்ற விதத்திலும் மாணவர்களை தயார்படுத்துவதில் ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு மிகவும் முக்கியமானது. அர்ப்பணிப்பு மிக்க ஒரு ஆசிரியர், தரமான ஆசிரியர் இருக்குமானால் எமது நாட்டிலே தரமான கல்வி நிலம். தரமான ஆசிரியரைத்தான் நாங்கள் இப்பொழுது எதிர்பார்த்த தரமான ஆசிரியர்கள் இருந்தால் கல்வி தரமாக இருக்கும். நிச்சயமாக அந்த ஒரு பாடத்தில் ஆர்வம் இல்லை அல்லது விருப்பம் இல்லாமை காரணம் அந்த ஆசிரியரை சொல்லலாம். ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை விரும்பினால் அவர் கற்பிக்கும் பாடங்களும் அவருக்கு இலகுவாக படித்துவிடும். இது வளமையாக சொல்லப்பட்டு வருகின்ற விடயம். எப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் ஒரு தரமான ஆசிரியராக இருந்தால் அந்த பணிகளை சிறப்பாக செய்யலாம். இந்த தரமான ஆசிரியர்கள் என்று எவ்வாறு அந்த நிலைக்கு கொண்டு வருவது உங்களுடைய பொறுப்பு இருக்கின்றது. தரமான ஆசிரியர்கள் உண்மையில் சமூகத்தில் அவ்வாறான ஆசிரியர்கள் இனங்காணுவது எப்படி, அல்லது அவ்வாறான பகுதியினரை நாங்கள் அதிக அளவில் எண்ணிக்கையில் கொண்டு வருவதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்? தரமான ஆசிரியர் என்பது குவாலிட்டி டீச்சர் என்று இன்றைய நிலையில் பேசப்படுறது. குவாலிட்டி டீச்சர் அவர் டெலிவரி பண்ணுவார் குவாலிட்டி எஜுகேஷன். இப்போ தரமான ஒரு ஆசிரியராக ஒருவர் வளருவதற்கு மிகவும் அவர் அந்த வான்மைத்துவத்திலே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். இன்று ஆசிரிய கல்வியை பொறுத்தளவிலே வான்மைத்துவம் சார்ந்த பாடநெறிகள் இருக்கின்றன.
கல்வி உளவியல் என்ற ஒரு பாடம் இருக்கிறது, கல்வி சமூகவியல் என்ற ஒரு பாடம் இருக்கிறது, கல்வி மதிப்பீடும் அளவீடும் என்கின்ற ஒரு பாடம் இருக்கிறது, கல்வி வழிகாட்டல் ஆலோசனை என்கின்ற ஒரு பாடம் இருக்கிறது, கல்வி அடுத்தது கல்வியும் பாடசாலை முறைமைகளும் ஒன்று பாடங்கள், மற்றது கல்வி பிரயோகம் என்கின்ற ஒரு 6 பாடங்கள் இருக்கிறது இந்த ஆசிரியர்களை தரமானவர்களாக மாற்றுவதற்கு. இந்த ஆசிரியர்கள் அந்த பாடநெறியிலே எவ்வளவு தூரம் தங்களை உள்வாங்கிக் கொள்கிறார்களோ, அந்த பாடநெறிக்குள் தங்களை எவ்வளவு தூரம் இற்றைப்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு அவருடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலே ஒரு வினைத்திறன் காணப்படும். ஒரு உளவியல் தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் மாணவனுடைய உளவியல் ரீதியாக அணுக முடியும். ஒரு சமூகவியல் தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் மாணவனை சமூகமயமாக்குவதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை இனங்காண முடியும். ஒரு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் உள்ள படித்த ஒரு ஆசிரியரால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், குழந்தைகளிடையே இன்று காணப்படுகின்ற இலத்திறனியல் சாதனங்களினால் ஏற்படுற தொழில்நுட்பங்கள், அதனால் ஏற்படுற மன அழுத்தங்களை இனங்கண்டு அதுக்கு ஏற்ற விதத்திலே பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும். ஆகவே இந்த தொழில் வாண்மைத்துவ பாடங்களிலே எவ்வளவு தூரம் ஆசிரியர்கள் ஆர்வம் செலுத்துகிறார்களோ அந்த ஆர்வம் அவரை ஒரு குவாலிட்டி டீச்சராக மாற்றும். தனியாக தன்னுடைய சப்ஜெக்டிலே இருக்கின்ற அறிவை விட இந்த வாண்மைத்துவ ரீதியான அறிவு அவர்களை ஒரு குவாலிட்டி டீச்சராக உருவாக்குறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது நிதர்சனமான உண்மை. ஒரு வாண்மைத்துவம் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். எவ்வளவு தூரம் அவருடைய அந்த ஆளுமையை விருத்தி செய்து கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு பிரச்சனைகளை அணுகுவது அல்லது பிரச்சனைகளை தீர்ப்பது இலகுவாக அமைகிறது. இந்த ஒரு இப்பொழுது மாணவர்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று தொழில்நுட்ப ரீதியான சாதனங்களின் பாதிப்புகள் இருக்கின்றது. அதே போல் இந்த போதைப்பொருள் பாவனைகள் கூட இந்த பாடசாலை மட்டத்தில் ஆக்கிரமிப்பதற்கான பல காரணங்கள் இருக்கின்றன. இவ்வாறான விடயங்களில் இந்த வாண்மைத்துவம் பெற்ற ஆசிரியர்கள் ஒரு பாடசாலையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது அவசியப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய கூற்றின்படி புலப்படுகிறது. சில பாடசாலைகளில் இன்னும் அந்த அளவிலான ஆசிரியர்களோ அல்லது அதிபர்களோ இல்லாத ஒரு நிலையை நேரடியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய மட்டத்திலிருந்து இந்த இடைவெளியை அல்லது இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை என்னுடைய மொழியில் உடனடியாக கொண்டு வர வேண்டும், என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்? ஆசிரியர்களை பொறுத்தளவில் குழந்தைகளை உண்மையாக நேசிப்பவர் தான் உண்மையான ஆசிரியர். ஒவ்வொரு குழந்தையையும் என்ன அவனிடம் காணப்படுகின்ற பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை எவ்வாறு அணுகலாம், அந்த பிரச்சனைகளை அணுகுவதன் மூலம் அவனை எவ்வாறு சமூக நீரோட்டத்துக்குள் கொண்டு வந்து விடலாம். இப்போ எல்லாரும் ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான வேலை என்னவென்று சொன்னால், சமூக பொருத்தப்பாடுடைய ஒரு மாணவனை உருவாக்குவது. இன்று சமூக பொருத்தப்பாடுடைய ஒரு மாணவனால் இந்த நீங்கள் சொன்ன இத்தகைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்க முடியும். அப்போ சமூக பொருத்தப்பாடு என்பது மிகவும் முக்கியமானது. அப்போ சமூக பொருத்தப்பாடுள்ள ஒரு நிலையை மாணவர்களிடையே ஏற்படுத்த வழிகாட்டல் ஆலோசனை என்கின்ற பாடப்பரப்பிலே, அதாவது மாணவர்களை கூடுதலாக ஈடுபாடு காட்ட வைப்பதனூடாக பாடசாலையை பொறுத்தளவிலே வழிகாட்டல் ஆலோசனை என்கின்ற ஒரு பிரிவு இயங்க வேண்டும். ஏதாவது பிறழ்வுக்குட்படுத்தப்பட்ட மாணவர்களை எவ்வாறு அதற்கு இணைத்து அதனூடாக அவர்களை மீண்டும் சமூகத்தினுடைய ஒரு நல்ல பிரஜையாக மாற்றுவதற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டுவது இது ஆசிரியருடைய அர்ப்பணிப்பான சேவைகளிலே ஒன்று. சரி, இந்த ஒரு ஆசிரியர் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதில் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றார். இறுதியாக இந்த ஆசிரியர்கள் எந்த வகையில் செயல்பட்டால் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு விடயத்தையும் உங்களுடைய ஒரு ஆலோசனையாக அல்லது ஒரு அறிவுரையாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்றைய ஆசிரியர்கள் எல்லாருக்கும் முன்னுக்குள்ள சவால், தங்களால் எந்த அளவுக்கு மாணவர்களை உருவாக்க முடியும் என்பதுதான். அதாவது எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே மாணவர்கள் எல்லோருமே கல்வி புலத்திலே பெறுகின்ற அறிவை நிஜ உலகுக்கு பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு சில விடயங்களிலே அதை நிஜ உலகத்துக்கு பயன்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள். கல்வி புலத்திலே ஒன்று இருக்கிறது, நிஜ உலகத்திலே இன்னொரு விடயம் இருக்கிறது. அப்போ தொழில் சந்தைக்கு பொருத்தமில்லாத கல்வி எங்களுடைய நாட்டிலே நிலவுகிறது என்பது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று அண்மை காலமாக நிலவி வந்தது கல்வித்துறை. ஆனாலும் தொழிற்சந்தைக்கு பொருத்தமாக மேற்கத்திய நாடுகள் எல்லாம் கல்வித்துறையிலே இருக்கிற மாணவர்கள்
ஒரு பகுதி நேர வேலைகளுக்கு சென்று அதனூடாக ஒரு தொழிற்சந்தைக்கு பொருத்தமானவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே ஏலெவல் வரையும் நாங்கள் தனிய கற்கை மட்டும்தான். ஆனால் இப்பொழுது உருவாக்கப்பட்ட 13 ஆண்டு கல்வி திட்டம் ஆனால் அந்த தொழில்துறைக்கு மாணவர்களை இட்டுச் செல்கிறது. அந்த தொழில்துறைக்கு மாணவர்களை இட்டுச் செல்வதை பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் எதிர்காலத்திலே ஒரு தொழிற்சந்தைக்கு பொருத்தமானவர்களாக தங்களை மாற்றுவார்கள். எனவே அந்த சவால்களும் இந்த 13 ஆண்டு கல்வி திட்டத்தினூடாக ஒரு மாற்றத்துக்கு வருகிறது என்று தான் நினைக்கின்றேன். உண்மையில் உங்களுடைய கூற்றின்படி அவர்கள் தொழிற்சந்தைக்கு பொருத்தமானவர்களை உருவாக்கும் பொழுது அல்லது பாடசாலையிலிருந்து வெளியேறும் பொழுது அவர்கள் தயார் நிலையில் வரும்பொழுது நாட்டின் அபிவிருத்திக்கும் அவர்களுக்கு நேரடியாக பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். இலங்கையின் கல்வி முறை அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது. உண்மையில் இந்த விடயம் குறித்து நாங்கள் ஆழமாக பல விடயங்கள் பேச வேண்டி இருக்கின்றது. என்றாலும் கூட நேரம் அவ்வளவு பொருத்தமாக அல்லது குறைவாக இருப்பதன் காரணத்தினால் இந்த விடயம் தொடர்பில் மற்றொரு நிகழ்ச்சியில் விரிவாக ஆராயலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் இந்த காலை பொழுதில் சிரமத்து பல வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலும் நேரடியாக எமது கலையகம் வந்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான ஆலோசனைகளை வழங்கிய பெருமதியான ஆலோசனைகளை வழங்கிய தர்கா நகர் தேசிய கல்வியற் கல்லூரியின் உபபீடாதிபதி வி கணேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் நாங்கள் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். இத்துடன் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் சிறப்பு கலந்துரையாடல் பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.